ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரன்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் ஒரு 3 கிளாஸஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் அப்போ தான் கண்டினியூஷன் கிடைக்கும், அதே மாதிரி கன்செப்சுவல் கிளாரிட்டியும் கிடைக்கும். ஸோ பேசிக்காக நம்ம அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் எக்கனாமிக்ஸை புரிஞ்சிக்க முடியுன்றதுனால காஸ்ட் கான்செப்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ்ட் கான்செப்ட்ஸு. காஸ்ட் கான்செப்ட்டு ரொம்ப முக்கியமானது. ஷார்ட் ரன்னு காஸ்ட் என்ன, லாங் ரன் காஸ்ட்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப்பான காஸ்ட், அந்த மாதிரி கொஷின் வரலாம். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ லெட்ஸ் என்டர் டு த செஷன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கேபிட்டல், அதனுடைய டைப்ஸ் என்ன. கேபிட்டல் அப்படின்னாலே நம்ம தமிழில் சொல்லணும்னா மூலதனம்னு சொல்லலாம். கேபிட்டல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த கேபிட்டலை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் எடுப்போம். ப்ரொடக்ஷனாக ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேபிட்டல் கேன் பி மணி, கேபிட்டல் கேன் பி எனிதிங். ஓகேவா? வெறும் பணமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கேபிட்டல் கேன் பி லேண்ட் ஆல்சோ, ரைட், பில்டிங் ஆல்சோ. ஸோ தேர் ஆர் மெனி கான்செப்ட்ஸ். ஃபஸ்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா, அது ஒவ்வொன்றையும் டெஃபினேஷனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஃபிக்ஸடு கேபிட்டல். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸடு கேபிட்டல் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பில்டிங், நம்ம ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேண்டு, இதெல்லாம் ஃபிக்ஸடு, எப்பயுமே மாறாது. வெரி டியூரபிளாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபிக்ஸடு கேபிட்டல் அப்படின்றத நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். முதல் விஷயம், மெனி டைம்ஸ் வி கேன் யூஸ் ஃபிக்ஸடு கேபிட்டல், நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ஃபிக்ஸடு கேபிட்டல் என்பது ப்ரொடக்ஷனை பொறுத்து வேரியேஷன் ஆகாது அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ப்ரொடக்ஷனை பொறுத்து டோன்ட் வேரிஸ் வித் த ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, லேண்டு தான் என்னது? ஃபிக்ஸடு கேபிட்டல். இந்த வருஷம் நான் வந்து கல்டிவேட் பண்ணலனாலையும் அதுக்கான ரெண்ட்டை நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? கொடுத்து தான் ஆகணும். இது ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல். இது இந்த இடத்துல நான் ப்ரொடக்ஷன் எடுத்தாலும் எடுக்கலனாலும் இது கண்டிப்பாக என்ன தான், இந்த லேண்டுக்கான வேல்யூ எதுவுமே மாற போகிறதுல அப்படியே இருக்க போகுது, நம்ம கையிலே தான் இருக்க போகுது ஃபிக்ஸடு கேபிட்டல். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ த லெவல் ஆஃப் ஃபிக்ஸடு கேபிட்டல் டஸ் நாட் வேரி வித் த லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் a very short period of time. For the example, farm buildings, tractors, farm tools, land, இதெல்லாமே ஃபிக்ஸடு கேபிட்டல்ஸ். அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க. இது அசையா சொத்து, தமிழில் சொல்லணும்னா இது அசையா சொத்து. அது மாதிரி. அடுத்தது, அப்போது வேரியபிள் கேபிட்டல் அப்படின்னு என்னென்னு தெரியணும். வேரியபிள் கேபிட்டலுக்கு அதர் நேம்ஸ் கேட்கலாம். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அல்லது சர்க்குலேட்டட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மெனி டைம்ஸ் வி கேன் யூஸ். ஃபிக்ஸட் கேபிட்டல் வந்து மெனி டைம்ஸ் வி கேன் யூஸ். பட்டு வேரியபிள் கேபிட்டல் வந்து ஒரே ஒன் டைம் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இட் வில் பி எக்ஸாஸ்டட். அதாவது ஃபார் த எக்ஸாம்பிள், ஃபெர்டிலைசர் இருக்குது, ஃபெர்டிலைசரு, பெஸ்டிசைட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ண உடனே என்ன ஆகிடும்? தீர்ந்து போயிடும். ஸோ ஒன்லி ஒன் டைம் வி கேன் யூஸ் வேரியபிள் கேபிட்டல். மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த முறை நான் பேடி போடுறேன் அப்படின்னா, இந்த ஒரு 10 கிலோ ஃபெர்டிலைசர் இருக்குன்னா இந்த பேடிக்கு நான் அப்ளை பண்ணிடுவேன். மறுபடியும் நான் புதுசாக தான் வாங்குவோம், தீர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் லேண்ட் என்பது ஃபிக்ஸடு கேபிட்டல், தீர்ந்து போகாது. ஸோ இவ்வளோதான். வேரியபிள் கேபிட்டலுக்கு வேறு பெயர்கள் கேட்பாங்க, சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஈஸி. ஸோ
அடுத்த டிஃபரன்ஷியேஷன், சங்க் கேபிட்டல் அப்படின்னா என்ன, ஃப்ளோட்டிங் கேபிட்டல் அப்படின்னா என்ன. சங்க் கேபிட்டல் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு மட்டும்தான் அந்த கேபிட்டலை யூஸ் பண்ண முடியும். ஒரு மூலதனம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, இந்த மூலதனத்தை ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் த எக்ஸாம்பிள், நான் ஒரு கேன் க்ரஷர் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து நான் என்ன பண்ண முடியும், கேன் ஜூஸ் மட்டும்தான் போட முடியும், வேறு எதுக்குமே அதை யூஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த கேன் க்ரஷரை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி எக்ஸாம்பிள், பேடி த்ரெஷர் இருக்குது. பேடி த்ரெஷரை வச்சு பேடியை மட்டும்தான் அந்த பேடி ஸ்ட்ராவிலேருந்து பிரித்து எடுக்க முடியும். ஓகேவா? அதனால தான் இது வந்து சங்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோங்கன்னா என்ன சொல்லணும், நம்ம சங்க் கேபிட்டல் அப்படின்னு அதை சொல்லலாம். ஃப்ளோட்டிங் கேபிட்டல் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இங்கே ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. அப்போ இது என்னவாக தான் இருக்கும், we can use for many purpose. ஸோ டெர்மினாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்செப்டை ரெடி பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். அடுத்தது மணி கேன் பி யூஸ்டு ஃபார் எனி திங், ரைட்? We can purchase land, we can purchase building, we can spend for our health issues, anything. For anything we can spend money. So it is also called as floating capital. ஸோ இது மாதிரி கொஷின் வரலாம். மணி இஸ் ஏ சங்க் கேபிட்டல், ஃப்ளோட்டிங் கேபிட்டல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லணும், ஃப்ளோட்டிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். அடுத்தது சோசியல் கேபிட்டல். இது ஈஸி டிஃபரன்சியேஷன். ப்ரைவேட் கேபிட்டல், சோசியல் கேபிட்டல் அப்படின்னா பப்ளிக் கேன் யூஸ் ரயில்வேஸ் இருக்குது, ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரு டேம் இருக்குது, ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கேன் ஆக்சஸ், எனி ஒன் கேன் ஆக்சஸ் த சோசியல் கேபிட்டல். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் கேபிட்டல் தேர் வில் பி ஓனர்ஷிப் ஃபார் டிராக்டர்ஸ், ஃபார் ப்ரைவேட் ஃபேக்ட்ரிஸ், தேர் வில் பி ஓனர்ஷிப். நீங்கள் வந்து அதுக்காக பர்மிஷன் வாங்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரைவேட் கேபிட்டல். ஸோ சோசியல் கேபிட்டல் அண்ட் ப்ரைவேட் கேபிட்டல் வெரி சிம்பிள் கான்செப்ட். தென் இது வரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் வந்து சின்ன பேசிக்கான சில கான்செப்ட்ஸு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். காஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கேபிட்டலோடைய டைப்பு. இப்போ காஸ்டினுடைய டைப் வந்து பார்க்க போகிறோம். மூலதனம் வேறு, காஸ்ட் வேறு. காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபார் த எக்ஸாம்பிள், நான் ஒரு கேஜி பேடியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நான் செய்யக்கூடிய செலவு, அதுதான் வந்து காஸ்ட். அப்போது காஸ்ட் என்பது காஸ்ட் இஸ் ப்ரொடக்ஷன் பேஸ்டு. காஸ்ட் இஸ் ப்ரொடக்ஷன் பேஸ்டு. அப்போது ப்ரைஸ் இஸ் கன்சியூமர் பேஸ்டு. அதாவது நான் இந்த ஒரு கேஜியை ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா இது வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து என்னன்னு சொல்லணும், ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு கேஜி பேடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா ஆகுது அப்படின்னா இது வந்து காஸ்ட்டு. அதே இந்த ஒரு கேஜியை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆகிற காசு 100 ரூபா இருக்கா, இது பேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இங்கிலீஷ்லேயே எழுதி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போது ப்ரைஸுக்கும் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரியணும். இந்த செஷனில் முக்கியமாக ஒரு 12 டாபிக்ஸ் படிக்க போகிறோம். ஒரு சின்ன ரிவிஷன் ஃபார் த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாமினல் காஸ்ட் அல்லது மணி காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நாமினல் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மணி காஸ்ட். ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் ட்ரை டு மெமரைஸ். நாமினல் காஸ்ட்டு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியல் காஸ்ட். தென் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, இதுக்கும் ஒரு நம்பர் வந்திருக்கணும், இட்ஸ் ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட், எக்கனாமிக் காஸ்ட், சோசியல் காஸ்ட், செப்பரபிள் காஸ்ட் அண்ட் காமன் காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், replacement cost, establishment cost, explicit and implicit cost, overhead cost, prime cost,
அல்லது ஃப்ளாட் காஸ்ட் அல்லது ஃபர்ஸ்ட் காஸ்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் செஷன் ஐ வில் போஸ்ட் இன் அவர் டெலிகிராம் சேனல். ஸோ யூ கேன் ஜாயின் அண்ட் டவுன்லோட் திஸ் டு further reference. Okay. So nominal cost அப்படின்னா மணி, அதாவது ருப்பி, இந்தியாவை பொறுத்த ருப்பியில் இதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க, ரைட்டு. நாமினல் காஸ்ட்ன்றது ரெஃபர்ஸ் டு பர் யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த அவுட்புட். அதாவது நாமினல் காஸ்ட் அப்படின்றது இன்றைய விலையில் ஒரு கேஜி மைதா என்ன விலை, இன்றைய நிலையில் ஒரு கேஜி மைதா என்ன விலை, அதுதான் வந்து நாமினல் காஸ்ட். இதுதான் வந்து நாமினல் காஸ்ட். சிம்பிள் டேர்மில் சொல்லணுன்னா இவ்வளோதான் விஷயம். அப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு யூனிட் ஆஃப் ப்ராடியூஸோடைய அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ காஸ்ட், அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, மைதாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன விலை, அதுதான் வந்து நாமினல் காஸ்ட். ஓகேவா, புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது ரியல் காஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் அட்ஜஸ்டட் வித் இன்ஃப்ளேஷன் ஆர் இன்க்ரீஸ்டு ப்ரைஸ். இன்ஃப்ளேஷன் அல்லது இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரியல் காஸ்ட்டை பொறுத்தவரை ஒரு பேஸ் இயர் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. பேஸ் இயர்னா என்ன எழுதி வச்சுக்காங்க. பேஸ் இயர் இஸ் ஈக்குவல் டு லெஸ் ஃப்ளக்சுவேஷன், ரைட், ஃப்ளக்சுவேஷன் இன் ப்ரைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிடிபி பொறுத்தவரை, நம்ம இந்தியாவினுடைய ஜிடிபி பொறுத்தவரை 2012 to 2013 பேஸ் இயராக எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இயரில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பொருளினுடைய விலைகளின் மாற்றம் அதிக அளவில் இருந்திருக்கு. அது ஒரு ஸ்டேபிளான நிலையில் இருந்திருக்கும். இந்த சம் இயர்ஸில் பார்த்திங்கன்னா தக்காளி விலை வந்து ரொம்ப ஹையாக போகும், சம் இயர்ஸில் தக்காளி விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய அளவில் வேறுபாடு இல்லாத ஒரு இயரை தான் எப்பயுமே பேஸ் இயராக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிடிபியை பொறுத்தவரை நம்மளுடைய பேஸ் இயர் வந்து 2012 to 2013. இது ஏன் எடுக்கிறாங்க, இந்த பேஸ் இயர் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா? பேஸ் இயர் ஏன் எடுக்கிறாங்கன்னா, இப்போது 2012 2013 இருந்து கரண்ட் 2024 இருக்கு இல்லையா, இந்த வருடத்திற்குள்ள எத்தனை பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு கால்குலேஷன் பண்ண முடியுமா, முடியாதா? ஸோ அதனால தான் பேஸ் இயர்னு ஒன்று எடுப்பாங்க. அதில் லெஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இயரை தேர்ந்தெடுக்கும் பொழுது எவ்வளோ வந்து விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் த எக்ஸாம்பிள், 2012 ஒரு கேஜி மைதாவின் விலையும், ஒரு கேஜி மைதாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான விலையும், 2024 ஒரு கேஜி மைதாவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான விலையும் என்ன அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறது தான் ரியல் காஸ்ட். இந்த ரேட்டு பேர் ரியல் காஸ்ட், இது ரியல் காஸ்ட். இங்கே நாம் பார்க்குறது வந்து நாமினல் காஸ்ட். ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் த எக்ஸாம்பிள், இங்கே 50 rupees அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நம்ம 100 ரூபா கொடுக்குறோம். 100 ரூபா கொடுத்து நம்ம வந்து ஒரு கேஜியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 50 rupeesலேருந்து 50 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 100% என்ன ஆயிருக்கு? காஸ்ட் வந்து உயர்ந்திருக்கிறது அப்படின்றது நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காஸ்ட் ஆஃப் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு அட் த கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் வில் பி இன் த பேஸ் இயரில் தான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ரியல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மணி காஸ்ட்ன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். மணி காஸ்ட்னா நாமினல் காஸ்ட் தான் மணி காஸ்ட்னு சொல்கிறாங்க. நாமினல் காஸ்ட் டிவைடட் பை
பேஸ் இயர்லேருந்து எவ்வளோ ஜென்ரல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்து போடணும். ஸோ இந்த பேஸ் இயர் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் ஆர் அப்சர்வ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க டெலிகிராம் சேனலில் டவுட் இருக்கும் பட்சத்தில் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட்டு. ஸோ ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ஐபிஎல் சீசனு. நம்ம வந்து ஐபிஎல் நம்மளுடைய ஷாவினுடைய மகன் போய் சொல்கிறாரு, எம்எஸ்டி கிட்ட சொல்கிறாரு, இந்த சீசனை மட்டும் நீங்கள் விளையாடி கொடுங்க, நீங்கள் இந்த சீசன் விளையாடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கோடி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அமௌண்ட்டாக பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம ஷாவனுடைய மகன். ரைட். அப்படி சொன்ன உடனே எம்எஸ்டி சொல்கிறார், நோ 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 நோ, ஐ எம் கோயிங் டு கெட் ரிட்டையர்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பைக் ஷோரூம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அவருக்கு வந்து பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பைக் ஷோரூம் பிஸ்னஸ் ஒன்று பைக் சேல் பண்ணுற பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாரு. 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாரு. இந்த 15 கோடின்றது 2 மந்த்துக்கான சேலரி. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, 10 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. இந்த 2 மாதத்தில் 3 கோடி மட்டும்தான் ரிட்டர்ன் வருது. 7 கோடி அவருக்கு என்னது லாஸ். 7 கோடி லாஸ். இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த அமௌண்ட்டுக்கு போகிறது தான் என்னது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது ஒரு வேளை அவர் வந்து ஐபிஎல் விளையாடுறதுக்கு போயிருந்தாருன்னா அவரால் 15 கோடி வந்து சம்பாரிச்சிருக்க முடியும். ஆனால் என்ன பண்ணார், அவரோட இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட், அவருடைய சைக்காலஜிக்கல் டிசிஷன் மூலமாக 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெறும் 3 கோடி தான் வந்து அவுட்புட் எடுத்தார். மீதி 7 கோடி இந்த 2 மாதத்தில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த வேல்யூ ஆஃப் ரிட்டர்ன் சாக்ரிஃபைஸ்டு ஆர் ஃபர்கோன், விட்டு கொடுத்தது ஃப்ரம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டி. அவ்வளோதான் கான்செப்ட், சிம்பிள். அடுத்ததுல ஒரு சின்னசாக, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் த பெஸ்ட் ஆப்ஷன் நாட் டு சூசன். நான் சூஸ் பண்ணாதது 15 கோடி. ரிட்டர்ன் ஆன் த ஆப்ஷன் தட் இஸ் சூசன் ஒன்லி 3 கோடி வி காட். எவ்வளோ லாஸு? 12 crore லாஸ்ட். ஃபார் தோனி இட் இஸ் 12 crore லாஸு. ஒரு 3 கோடி தான் எடுத்தார். ஸோ இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. லெட்ஸ் யூ சே ஃபார் த எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் ஒரு 2000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், டிசிஷன் எடுக்கிறேன், இன்றைக்கி வேலைக்கே போகக்கூடாதுன்னு வந்து நான் டிசிஷன் எடுக்கிறேன். ஸோ எனக்கு 2000 ரூபாய் லாஸ். ஸோ இதுதான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த 2000 ரூபாய் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஐ லாஸ்ட் தட் 2000. ஸோ இந்த கான்செப்டெல்லாம் வந்து எக்கனாமியில் யூஸ் பண்ணுவாங்க. நாம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கேட்டால் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது எக்கனாமிக் காஸ்ட். எக்கனாமிக் காஸ்ட்டை வந்து 2ஆக பிரிக்கலாம். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட். எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையான அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் என்னது? வெளிப்படையற்ற அல்லது உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லலாம். உள்ளார்ந்த, தமிழ் அர்த்தம் உள்ளார்ந்த அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், அது என்ன இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்ஸுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருக்குது. பெட் அவுட் காஸ்ட், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட், கேஷ் காஸ்ட், இந்த மாதிரி வேறு பெயர்கள் இருக்குது. பேமெண்ட்ஸ் மேட் பை த ஃபார்மர்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் அண்ட் ஹையரிங் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் இன்புட் சர்வீசஸ். அதாவது ஒரு விஷயமும் கிடையாது. நான் ஒரு ஃபார்மரு எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு? சீடு வாங்கணும், ஃபெர்டிலைசர் வாங்கணும், அப்புறம் வந்து லேபரை ஹையர் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஃபார்மர் தன்னுடைய கையிலிருந்து என்னென்ன அமௌண்ட்டு போடுறாரோ, எவ்வளோ செலவு பண்ணுறாரோ, அது எல்லாமே எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்.
தன்னுடைய கையில் இருந்து அமௌண்ட்டு செலவு பண்ணுறாரு இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட் அவுட் காஸ்ட், அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட், என்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா பணமுமே பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காஸ்ட் என்பது ப்ரொடக்ஷனை பொறுத்தது, ப்ரைஸ் என்பது கன்சியூமர் பர்ச்சேசிங்கை பொறுத்தது. இங்கே பார்க்குறது எல்லாமே ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் செய்யக்கூடிய செலவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். சரியா? ஒரு ஃபார்மர் செய்யக்கூடிய செலவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கே இம்ப்ளிசிட் காஸ்ட், அடுத்த கான்செப்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட்டு, இம்ப்யூட்டட் காஸ்ட்னு சொல்லலாம், ஹிடன் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், புக்கு காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர் ஆர் 4 நேம்ஸ் ஃபார் single terminology: implicit cost or imputed cost or hidden cost or book cost. So costs of self-owned and self-employed resources. Let's say for the example, ஒரு ஃபார்மர் இருக்கார். ஃபார்மர் எப்பயுமே லேபரை மட்டும்தான் சார்ந்து இருப்பாரா? கிடையாது. என்ன பண்ணுவார்? அந்த ஃபார்மரே ப்ளோ பண்ணுவார். சரி, ஃபார்மருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். ஃபேமிலி வந்து என்ன பண்ணும்? அவங்க தான் வீடிங் எல்லாம் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்டர்கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவர்கள் செய்யக்கூடியதுக்கெல்லாம் இந்த ஃபார்மர் பே பண்ணுறாரா? அவருடைய கையிலிருந்து பே பண்ணுவாரா தன்னுடைய ஃபேமிலிக்கே? அல்லது நான் வந்து ஒரு நிலத்தை உழுவுறேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நானே பே பண்ணிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கணக்கில் சேராத காசுகள். இதெல்லாம் கணக்கில் நாம் வந்து வச்சுக்கிறது, நாம் வந்து கணக்கே போடாத காஸ்ட் இதெல்லாம். ஸோ இதை வந்து செல்ஃப் ஓன்ட் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு ரிசோர்ஸஸ்க்காக அவர் செய்யக்கூடிய செலவு. இதை வந்து நாம் கால்குலேட் பண்ண மாட்டோம், ஒரு லெட்ஜர் புக்கில் எழுதி வைக்க மாட்டோம். நாட் இன்க்ளூடட் இன் லெட்ஜர் புக். லெட்ஜர் புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெர்மு. அதாவது இதுக்கு முன்னால் சொன்னாலே எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கு நோட்டில் எழுதி வைக்கலாம். ஆனால் இம்ப்ளிசிட் காஸ்ட்டெல்லாம் உங்களால் கணக்கு நோட்டில் எழுதி வைக்க முடியாது, எழுதி வைக்க மாட்டீங்க. ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கேள்விகளை கேட்கலாம். கேள்விகள் கேட்பது உங்களுடைய உரிமை, கேள்விக்கான பதில் சொல்வது என்னுடைய கடமை. சோசியல் காஸ்ட் அல்லது எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். நவடேஸ் ரீசெண்ட்லி இட் இஸ் க்ரோயிங். இந்த சோசியல் காஸ்ட் அப்படின்றது ரீசெண்டாக வளரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் இஸ் ஹேப்பனிங் நவ். நிறைய கண்ட்ரிஸ் ஆல்ரெடி வல்லரசு நாடுகள் ஆகிட்டாங்க. இந்தியா வந்து ஸ்டில் க்ரோயிங். எப்படி அவங்கெல்லாம் வல்லரசு நாடுகள் ஆனாங்கன்னா, அவர்கள் என்விரான்மெண்ட்டை வந்து நல்லா பயன்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்னால் வந்து நம்ம நாடுகள் வந்து நம்ம நாடுகளுடைய வளங்களை எல்லாம் சுரண்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு தான் ஒரு நாடு, சில நாடுகள் வந்து பெரிய நாடுகளாக வளர்ந்துருக்காங்க. ஸோ சோசியல் காஸ்ட் ஹேஸ் டு பி கால்குலேட்டட் அப்படின்றது ரீசெண்டாக வளரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ firms add up the cost to the society in the form of environmental degradation. என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போது நாம் ஒரு டிரைவிங் பண்ணுறதுனால ஒரு என்விரான்மெண்ட்டு வந்து பாதிக்கப்படுது. அதுக்கு நாம் ஏதாவது பே பண்ணணும், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதுக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு டீக்ரேடேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? அந்த காஸ்ட்டுக்கு பேர் தான் சோசியல் காஸ்ட், எக்ஸ்டர்னல் காஸ்ட் அல்லது எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் காஸ்ட் பார்ன் பை டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ கமாடிட்டி. ஒரு லெட்ஸ் சே ஃபார் த எக்ஸாம்பிள், நான் ஒரு டன் பேடி எடுக்க நான் என்விரான்மெண்ட்டை எவ்வளோ டீக்ரேட் பண்ணியிருக்கேன். மீத்தேன் கேஸ் வெளிவிடுது. அப்புறம் வந்து பேடிக்கு நாம் போடக்கூடிய சாணத்தில் வந்து மீத்தேன் கேஸ் வருது. நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இந்த என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் எல்லாமே இதில் சேர்த்தணும் அப்படின்னு சில கான்செப்ட்ஸ் வந்து உருவாகுது. அதுதான் சோசியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். செப்பரபிள் காஸ்ட் அண்ட் காமன் காஸ்ட். செப்பரபிள் காஸ்ட் அப்படின்னா பிரித்து எடுக்க முடியும். காமன் காஸ்ட்னா பிரித்து எடுக்க முடியாது. ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு மெட்டல்
ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐபேடு உருவாக்கணும்னு வச்சுக்கோம். ஒரு ஐபேடு உருவாக்கணும். ஐபேடுக்கு தேவையான சிலிக்கான், அதுக்கு ஈஸியாக என்னால் கால்குலேஷன் ஒரு ஐபேடை எடுத்து இதுக்கு இவ்வளோ செலவாச்சு, இந்த ஸ்க்ரீனுக்கு இவ்வளோ செலவாச்சு, அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ செலவு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இதுவே கிரவுண்ட் வாட்டர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் வாட்ரு, நம்மளால் அந்த விலையை வந்து தனித்தனியாக சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து காமன் காஸ்ட்டுக்கும் செப்பரபிள் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே இருக்கிறது அதுதான் சொல்லும். இந்த டெஃபினேஷன் என்ன தான் சொல்லுது, அதுதான் சொல்லுது. ஸோ அடுத்தது போயிடுவோம். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னாலே டியூரபிள் அப்படின்னு அர்த்தம். நம்ம அதாவது டியூரபிள்னா நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு ஆகக்கூடிய இது செலவு தான் பார்த்திங்கன்னா, அதுக்கு செய்யக்கூடிய மூலதனம் தான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டியூரபிள் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாம் எண்ணக்கூடிய செலவு. லெட்ஸ் வி சே ஃபார் த எக்ஸாம்பிள், லேண்ட் இருக்குது, ஒரு பில்டிங் வாங்குகிறோம், ஒரு மிஷினரி வாங்குகிறோம், அது வந்து டியூரபிள்ஸ். தே ஆர் டியூரபிள், வி கேன் யூஸ் ஃபார் மெனி டைம்ஸ், இட் வில் பி ஸ்டேபிள் ஃபார் லாங் இயர்ஸ். ஸோ இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இது நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஃபோனு 3000 வாங்கினேன், ஆனால் இப்போது ஒரு 8000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். அந்த டைமில் 3000 ரூபாய், அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 8000 ரூபாய் ஆகுது, நான் 5000 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. It is the difference between purchase price of the asset and as if the same asset earlier. Replacement cost are the cash outlay that the business has to pay to replace the old asset at the existing market price. சேம் ஒரே கான்செப்ட் தான், நம்ம என்ன சொன்னோம், ஒரே கான்செப்ட் தான். இதுவே இன்கேஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்டால் நம்ம சொல்கிறது தெரியும், அவ்வளோதான். டிராக்டர், ஏன்னா வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ப்ரைஸ் வந்து கூடிக்கிட்டே தான் போயிருக்கும், இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுறோன்னா, இன்ஃப்ளேஷனை வந்து குறைச்ச பின்னாலும் நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். The price charged to replace the old asset with the new one having the same value is the replacement cost. சிம்பிள் கான்செப்டுக்கு இது எக்ஸாம்பிள் இருந்தால் போதுமானது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட், இதுக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட்டுக்கு வேறு நேம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பேஸ் காஸ்ட். அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் அல்லது ஃபஸ்ட்டு பேஸ் காஸ்ட் இன்கர்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏ பிளான்ட். சிம்பிள். அடுத்தது இங்கே அந்த கம்பேரிசன் கொடுத்துருக்கேன், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டுக்கும் இம்ப்ளிசிட் காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்துருவோம். என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் வந்து அவுட் ஆஃப் பேக்கெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இம்ப்யூட்டட் காஸ்ட்னு சொல்லலாம். அதே தான் அவுட் சைட் பார்ட்டிஸ்க்கு, நான் ஒரு ஃபார்மர் தன்னுடைய கையிலிருந்து செலவு பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். இம்ப்ளிசிட் காஸ்ட்னா அவர் செய்யக்கூடிய வேலை, அவர்களுடைய ஃபேமிலி தனக்கு செய்யக்கூடிய வேலை, இதை வந்து லெட்ஜர் புக்கிலலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ மணி பேமெண்ட்டு எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை பொறுத்தவரை மணி பேமெண்ட் செய்வாங்க, இம்ப்ளிசிட்டுக்கு வந்து மணி எதுவுமே இருக்காது. அப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, பேமெண்ட் ஆஃப் சேலரி, ரெண்ட்டு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அதே இம்ப்ளிசிட் காஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நான் ஒரு சொந்தமாக ஒரு லேண்டு வச்சுருக்கேன், லேண்டு வச்சுருக்கும்போது அதை கொண்டு போய் கால்குலேஷன் பண்ணுவோமா, அதுக்கு நாம் ரெண்ட் கொடுக்குறதே கிடையாது, கரெக்டாக, அது நம்மளுடைய லேண்டு. ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நாம் கால்குலேஷன் பண்ண மாட்டோம். ஒரு ப்ரொடக்ஷன் எடுக்கும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேஷன்லாம் பண்ண மாட்டோம். ரெண்ட் ஆஃப் த செல்ஃப் ஓன் லேண்டு. அண்டு அக்கௌண்டிங், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கொஸ்டினில் கேட்கலாம். அதாவது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை லெட்ஜர் புக்கில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. லெட்ஜர் புக்னால் ஒன்றும் கிடையாது, கணக்கு புத்தகம் தான் லெட்ஜர் புக்கு. வரவு செலவு கணக்கு வைக்கிற புத்தகம் தான் வந்து லெட்ஜர் புக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை வரவு செலவு புத்தகத்தில் எழுதலாம், இம்ப்ளிசிட் காஸ்ட்டை வரவு செலவு புத்தகத்தில் எழுத மாட்டோம்.
அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா, ரைட். அடுத்தது ஓவர் ஹெட் காஸ்ட். ஓவர் ஹெட் காஸ்ட் மீன்ஸ் ஆன்கோயிங் காஸ்ட் டு ஆப்ரேட் எ பிஸ்னஸ் பட் எக்ஸ்க்ளூட்ஸ் த டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா நாம் டைரெக்டாக ஒரு பொருளோட ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே டைரக்ட் காஸ்ட். ஃபார் த எக்ஸாம்பிள், ஒரு லேபர் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பேடி கல்டிவேஷன் பண்ணுறோம். பேடி கல்டிவேஷனுக்கு இவங்க டைரெக்டாகவே இன்வால்வ் ஆகுறாங்க. சீடு டைரெக்டாகவே பேடி சீடு போடுறோம். ஃபெர்டிலைசர் டைரெக்டாகவே ஃபெர்டிலைசர் போடுறோம். சரி, இது எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் போடுறோம் அப்படின்னா அவர் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்குள்ளே போயிடுவார். ஏன்னா இவர் ப்ரொடக்ஷனில் போய் சேர மாட்டார், இவர் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடுவார். ஓகேவா? ஸோ இந்த லேபர், சீடு, ஃபெர்டிலைசர் இது எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். டைரக்ட் காஸ்ட்டு. இந்த மேனேஜர்ன்றவர் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆன்கோயிங் காஸ்ட்டு கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கிற காஸ்ட். ஃபார் த எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கேன். இப்போ பேடி நான் கல்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் என்னென்ன செலவு பண்ணுறணும். ஃபார் த எக்ஸாம்பிள், இப்போ லேபர் நான் ஹையர் பண்ணணும். இன்றைக்கி நான் லேபர் ஹையர் பண்ணணும், சீடு வாங்கணும், ஃபெர்டிலைசர் வாங்கணும், அப்புறம் வந்து ஒரு டிராக்டர் வந்து ஹையர் பண்ணணும். இந்த எல்லாத்துக்கும் நான் செய்யக்கூடிய செலவு தான் ஓவர் ஹெட் காஸ்ட்டு. ரைட் நவ் ஐ எம் பிளானிங் அண்ட் தென் ரைட் நவ் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன். இதை தான் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ப்ரைம் காஸ்ட்டு, ஃப்ளாட் காஸ்ட்டு, ஃபஸ்ட் காஸ்ட்டு அதே தான், ஃபஸ்ட்டு சொன்னதே தான். ப்ரைம் காஸ்ட் இஸ் த டோட்டல் டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேளை நாம் வந்து ஒரு ரா மெட்டீரியல், ஒரு லேபரை ஹையர் பண்ணுறோம். ரா மெட்டீரியல் அப்படின்னா சீடு, லேபரு, டிராக்டரு ஹையர் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள், மேனேஜருக்கு நாம் பே பண்ணக்கூடிய சேலரி. ஒருவேளை டெலிவரி பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு காஸ்ட். எல்லா ப்ரொடக்ஷனும் முடிஞ்சிட்டோம்னால ஒரு பேடி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டில் தான் சேர்த்தணும், டைரக்ட் காஸ்ட்டில் சேர்த்தக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் நீட் டு கால்குலேட் த ப்ரைம் காஸ்ட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். எதுக்கு? வெதர் த பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஆர் லாஸ்ட். அதாவது ப்ரைம் காஸ்ட் எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்பாங்க கொஷினில். டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஆர் நாட். அப்போ ப்ரைம் காஸ்ட்டை வச்சு நம்ம பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாக போயிட்டுருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணலாம். அடுத்து சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் காஸ்ட் கால்குலேஷன். எம்எஸ்பிக்கெல்லாம் காஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க கரெக்டாக. காஸ்ட் ஏ, காஸ்ட் பின்னு ஒரு சில இடத்துல படிச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். காஸ்ட் ஏ அப்படின்னா எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் ஏ மீன்ஸ் ஆக்சுவல் பெட் அவுட் காஸ்ட் ஃபார் த ஓனர் கல்டிவேட்டர். ஒரு ஓனர் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்கிறது தான் காஸ்ட் ஏ. திஸ் காஸ்ட் அப்ராக்சிமேட்ஸ் த ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு இன் கேஷ் அண்ட் கைண்டு. கைண்டுனா பொருட்கள். ஓகே. அண்ட் இன்க்ளூட்ஸ் த ஹையர்டு ஹியூமன் லேபர், ஓன் ஹையர்டு புல்லக் லேபர், இம்ப்ளிமெண்ட்டுக்கான சார்ஜஸ், நாம் போடக்கூடிய சார்ஜஸ், லேண்டு டேக்ஸு இதெல்லாம் பே பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே காஸ்ட் ஏல வந்து இன்க்ளூட் ஆகும். அப்போ எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு தெரியணுமில்ல. ரெண்ட்டு பெட்டு, எஸ்டிமேட்டட் ரெண்டல் வேல்யூ ஆஃப் த ஓனடு லேண்டு. என்னுடைய லேண்டுக்கு நாம் வந்து ஒரு அமௌண்ட்டு நாம் பே பண்ணணும். எப்பயுமே வந்து என்னுடைய லேண்ட் இருக்குது, நானே ஓன் லேண்ட் வச்சுருக்கேன், ஆனாலும் வேறு யாருக்குன்னா லீஸ்க்கு விட்டுனா நான் என்ன பண்ணுவேன், அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுப்பேன் இல்லையா. எப்படி இருந்தாலும் நான் வாடகைக்கு விடுறதுனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் காஸ்ட் ஏல சேர்த்த மாட்டாங்க, வேறு இருக்குது, பின்னால் இருக்குது. ஓகேவா? காஸ்ட் ஏக்கான மீனிங் என்ன அப்படின்னா இதெல்லாம் இன்க்ளூடட், இதெல்லாம் நாட் இன்க்ளூடட் அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல தெரியணும். காஸ்ட் ஏல எதெல்லாம் நாட் இன்க்ளூடட் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ரெண்ட் பெட் இஸ் நாட் இன்க்ளூடட், ரெண்டல் வேல்யூ ஆஃப் த ஓன்டு லேண்ட் இஸ் நாட் இன்க்ளூடட், interest on fixed capital such as building, farm machineries, இதெல்லாம் fixed capitals. So interest on those fixed capitals are not included. Family human labor is not included. For the example, என்னோட ஃபேமிலி ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா இன் காஸ்ட் ஏ அவர்களுக்கான வேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க.
நாலு பேர் 4 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. ஒரு வேளை ஹியூமன் லேபராக வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு பே பண்ணியிருப்பீங்க. என்னுடைய ஓன் ஃபேமிலின்றதுனால அவர்களுடைய வேஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். காஸ்ட் ஏல இன்க்ளூட் பண்ண மாட்டேன், பட் சம் அதர் காஸ்ட்டில் நாம் இன்க்ளூட் பண்ணலாம். காஸ்ட் A1 corresponding cost for the tenant cultivator, that is including the rent actually paid by him. ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, காஸ்ட் A1 is equal to காஸ்ட் A plus rent on land அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈஸியான ஃபார்முலா காஸ்ட் A1 அப்படின்றது. அப்போ காஸ்ட் A2 is equal to காஸ்ட் A plus imputed value of the own labor. காஸ்ட் A1 தானே பார்த்தோம், காஸ்ட் A1 பார்த்தாச்சு. காஸ்ட் A2 பார்க்குறோம். காஸ்ட் A2 is equal to காஸ்ட் A plus ஓன் லேபர். அப்படின்னா நம்ம ஃபேமிலி லேபர் இருக்காங்க இல்லையா, ஃபேமிலியில் ஒர்க் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி லேபரை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க காஸ்ட் A2ல். காஸ்ட் ஏல இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் காஸ்ட் A2ல் ஃபேமிலி லேபருக்கான செலவையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் பியில் காஸ்ட் பியில் வந்து காஸ்ட் ஏவை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டல் வேல்யூ ஆஃப் த ஓன் லேண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டல் வேல்யூ ஓன் லேண்ட் ப்ளஸ் இம்ப்யூட்டட் இன்ட்ரெஸ்ட் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த கேபிட்டல் நாம் வச்சுருக்கக்கூடிய கேபிட்டல் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதையும் வந்து பியிலேருந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சி டோட்டல் ஆஃப் ஆல் த காஸ்ட் ஐட்டம்ஸ். சியை பொறுத்தவரை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ரெண்ட் ஆன் லேண்டு, ஓன் லேபருக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, காஸ்ட்டு அதாவது இன்ட்ரெஸ்ட்டு பெட் ஆன் த டிமாண்ட் கேபிட்டல், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் காஸ்ட்டு சி. பொறுமையாக உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். A1ல் ரெண்ட் ஆன் த லேண்டு, ரெண்ட்டு பெட் பை த டெனண்ட்டு. அடுத்தது ஓன் லேபர் இது வந்து A2ல் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பியை பொறுத்தவரை கேபிட்டலுடைய ரெண்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டல் வேல்யூ ஃபார் த ஓன் லேண்டு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் சி வந்து ஆல் காஸ்ட் ஆர் இன்க்ளூடட். அடுத்தது எலமெண்ட் ஆஃப் த காஸ்ட். வாட் ஆர் த எலமெண்ட்? டைரக்ட் காஸ்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னென்ன டைரக்ட் காஸ்ட்டு? ஹியூமன் லேபர், புல்லக் லேபர், மெஷினரி எக்யூப்மெண்ட், லேண்டுக்கான ரெவன்யூ வரும் இல்லையா, ரெவன்யூ, இரிகேஷன், மார்க்கெட்டிங் காஸ்ட், இதெல்லாமே டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கு லேண்டை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃபார்மில் ஒரு புதுசான ஒரு பில்டிங் கட்டுறேன், இல்லை ஃபென்சிங்கு, இல்லை வெல்லு, ஒரு புதுசாக கிணறு தோன்றேன் அப்படின்னா தே ஆர் இன்டைரக்ட் காஸ்ட். ஏன் சொல்கிறேன்? தே ஆர் நாட் இன்வால்விங் இன் த ப்ரொடக்ஷன் பட் தே ஆர் சப்போர்ட்டிங் டு த ப்ரொடக்ஷன். ஸோ டெப்ரிசியேஷன் ஆன் த மெஷினரி எக்யூப்மெண்ட், இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்ட்டு இதெல்லாமே வந்து இன்டைரக்ட் காஸ்ட் அல்லது ஓவர் ஹெட் சார்ஜஸ். மேஜர் காஸ்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் ஷார்ட் ரன் காஸ்ட்னு ஒன்று இருக்குது, லாங் ரன் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஷார்ட் ரன், லாங் ரன், ரெண்டு காஸ்ட் இருக்குது. ஷார்ட் ரன் காஸ்ட் ஒன்று, லாங் ரன் காஸ்ட் ஒன்று. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா நான் ப்ரொடக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒன் யூனிட்னா ஒன்றும் கிடையாது. யூனிட்னா நம்மளுக்கு தெரியும், கிலோகிராம், டன்னு, இதெல்லாம் ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு யூனிட்டு ப்ரொடக்ஷன் நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ என் கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஷார்ட் ரன்னு, லாங் ரன்னு. ஷார்ட் ரன் நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இன் விச் அட்லீஸ்ட் ஒன் ஆர் சம் ஆஃப் த ஃபர்ம்ஸ் இன்புட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, சம் ஆர் வேரியபிள். ஷார்ட் ரன்னை பொறுத்தவரை சில இன்புட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், சில இன்புட்ஸ் வந்து வேரியபிளாக இருக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள், என்னுடைய பேடி கல்டிவேஷன் ஒரு 3 months அப்படின்னு வச்சுப்போம். இதில் என்னுடைய லேண்டு வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஃபிக்ஸ்டு இன்புட்டு. ஆனால் இந்த சீடு, ஃபெர்டிலைசரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஸோ இன் ஷார்ட் ரன்
there will be two things. One is fixed variable, another one is variable. ஆனால் லாங் ரன்னில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் ரன்னுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வேரியபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 5 வருஷத்தில் எல்லா விஷயங்களுமே என்ன ஆகிடும், மாறிடும். எல்லா விஷயங்களுமே மாறிடும். லேண்டு டீக்ரேடேஷன் ஆகலாம், லேண்டு நீங்கள் விற்றுடலாம், ஒரு வேளை புது பில்டிங் கட்டலாம். ஸோ லாங் ரன்னை பொறுத்தவரை ஆல் த இன்புட்ஸ் ஆர் வேரியபிள். லாங் ரன்னை பொறுத்தவரை எல்லா இன்புட்ஸும் வேரியபிள். கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஷார்ட் ரன்னு ரெண்டு விஷயம், வேரியபிள் இருக்கும், ஃபிக்ஸ்டு இருக்கும். லாங் ரன்னை பொறுத்தவரை ஒன்லி வேரியபிள், நோ ஃபிக்ஸ்டு அசட் அல்லது ஃபிக்ஸ்டு. ஷார்ட் ரன்னை 3ஆக பிரிக்கலாம். 1 டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட்டை 2ஆக பிரிக்கிறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஷார்ட் ரன் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு இருக்கும், இன்னொன்று வந்து வேரியபிள் இருக்கும். டோட்டல் காஸ்ட்டில் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட்டில் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட். இப்படி ஒரு 7 வகையான காஸ்ட் கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? 7 வகையான காஸ்ட் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னால் எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு மெஷினரி வாங்குகிறோம், ஒரு மெஷினரிக்கு நான் பண்ணக்கூடிய செலவு, ஒரு டூல்ஸ்க்கு நான் பண்ணக்கூடிய செலவு, ஃபார்ம் பில்டிங்க்கு, ஒர்க்கிங் அனிமல்ஸு, இதுக்கெல்லாம் நான் பண்ணக்கூடிய செலவு தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு சொல்லி எழுதி வைக்கிறேன். ஃபார் த எக்ஸாம்பிள், நம்ம இந்த காஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஒரு பஜ்ஜி கடை எடுத்துப்போம். நான் ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்கேன். அந்த தள்ளுவண்டி தான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபிக்ஸ்டு கேபிட்டல். அந்த தள்ளுவண்டி பல்பு, நான் ஒரு பல்பு யூஸ் பண்ணுறேன், ஒரு தள்ளுவண்டி யூஸ் பண்ணுறேன்னா இந்த தள்ளுவண்டியும் பல்பு தான் என்னுடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஏன், நீங்கள் இன்றைக்கி பஜ்ஜி கடை போட்டாலும் சரி போடலனாலும் சரி அதுக்கான செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கான டிப்ரிஷியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இந்த தள்ளுவண்டி ஒருவேளை நான் வாடகை தள்ளுவண்டி வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக அதுக்கு வாடகை நான் கொடுத்தாகணும். கரெக்டு தானே? ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தள்ளுவண்டி தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்போ வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது, நான் பஜ்ஜி மாவு வாங்குகிறேன், அப்புறம் பஜ்ஜிக்கான அந்த வாழைக்காய் வாங்குகிறேன், உருளைக்கிழங்கு வாங்குகிறேன், அப்புறம் எண்ணெய் வாங்குகிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கும். தினமும் நீங்கள் ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும். பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பஜ்ஜி போட்ட உடனே தீர்ந்து போயிடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேரியபிள் காஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாமே டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சம்மேஷன் ஆஃப் தீஸ் காஸ்ட் ஆர் கால் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே அக்ரிகல்ச்சர் பர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது டூல்ஸுக்கு நான் செய்யக்கூடிய செலவு, மெஷினரி, ஃபார்ம் பில்டிங், ஒர்க்கிங் அனிமல், வெதர் யூ ஆர் ப்ரொடியூசிங் ஆர் நாட் ப்ரொடியூசிங், யூ ஹாவ் டு பே ரெண்ட் ஃபார் இட். ஓகேவா? நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலனாலும் அதுக்கான விலையை நீங்கள் கொடுத்தா ஆகணும். ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்போ அடுத்தது வேரியபிள் காஸ்ட். இந்த வேரியபிள் காஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இட் வேரிஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன். சீடு, ஃபெர்டிலைசர் இதெல்லாம் வேரியபிள் காஸ்ட். நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு முறை யூஸ் பண்ண முடியாது. இட் வில் பி எக்ஸாஸ்டட் அண்ட் ஒன் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தர் யூஸ். என்ன ஃபெர்டிலைசர் அதிகமாகவும் போடலாம், கம்மியாகவும் போடலாம். பட் லேண்டை பொறுத்தவரை அப்படி கிடையாது இல்லையா, ஃபிக்ஸ்டு. அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் காஸ்ட் ஆஃப் சீடு, மென்யூர், ஃபெர்டிலைசர், இதுக்கு எல்லாமே சம்மேஷன் ஆஃப் திஸ் காஸ்ட் இஸ் கால்டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நோ டவுட் இன் திஸ். ஸோ அடுத்தது போயிடுவோம். அடுத்து டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, சம்மேஷன் ஆஃப் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். என்னன்னு சொன்னேன், தேர் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு, எஃப்சி. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு நான் வந்து லேண்டுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லேண்டுக்கு ஒரு 100 ரூபா. அடுத்தது வந்து ஃபார்ம் மெஷினரிக்கு ஒரு 100 ரூபா. அடுத்தது பில்டிங் ஒரு 100 ரூபா. இது எல்லாத்தையும் கூட்டினா அது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு 300 ரூபா. வேரியபிள் காஸ்ட்டு, சீடு ஒரு 150, ஃபெர்டிலைசர் ஒரு 150, இதெல்லாம் சேர்த்துனா 300. இது வேரியபிள் காஸ்ட்டு. டோட்டல் காஸ்ட் அப்படின்றது இதுதான் இந்த 300ன்னு சொன்னோம் இல்லையா, அது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு
இந்த 300 சொன்னாலே அது டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டு. அப்போ டோட்டல் காஸ்ட்ன்றது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். சும்மா அந்த ஃபார்முலாவை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் கேட்டு ஒரு வேலை சம்மு கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலா தான் அதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ வேரியபிள் காஸ்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வேரியபிள் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு காஸ்ட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு வேறு சில பேர்கள் இருக்குது. ஓவர் ஹெட் காஸ்ட்டு, இன்டைரக்ட் காஸ்ட்டு, சங்கு காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேரியபிள் காஸ்ட்டு வேரிஸ் வித் த அவுட்புட்டு. அவுட்புட்னா ப்ரொடக்ஷன். அவுட்புட்னா என்னது? ப்ரொடக்ஷன். Fixed cost does not changes with the output, and it is always variable cost always mentioned in cash. So fixed cost can be mentioned in cash as well as non-cash as well. So அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம். இங்கே பாருங்கள், இந்த கிராஃப்ஸில் பாருங்கள், ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ப்ளூ கலரில் இருக்குது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, ரெட் கலரில் இருக்குது வேரியபிள் காஸ்ட்டு, சின்றது டோட்டல் காஸ்ட்டு. பாருங்கள், வேரியபிள் காஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பித்து அப்படியே ரைஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஆனால் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு ஒரே ஃப்ளாட் லைன், எப்பயுமே மாறாது. அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ரொடக்ஷன் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், ஹரிசாண்டல் லைனாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கொஷின் கேன் பி எனி திங், வி ஹாவ் டு பி வெரி கான்ஃபிடென்ட் இன் த கான்செப்ட். நீங்கள் கான்செப்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கொஷின் அவங்க எப்படினாலும் கேட்கட்டும், நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது டோட்டல் காஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். டோட்டல் காஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் த ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து தான் டோட்டல் காஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்களா, க்ரீன் கலரு இப்படி போகுது. ஏன்னா 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகுறது இது வேரியபிள் காஸ்ட்டு, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் லைனு, இதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ்னாலே நம்மளுக்கு தெரியும். ஆவரேஜ்னா என்னது? ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு 50 ரூபா, ஒருத்தர் 50 ரூபா சாப்பிட்ற, இன்னொருத்தர் 50, இன்னொருத்தர் 25, இன்னொருத்தர் வந்து 75ன்னு வச்சுப்போம். மொத்தம் 4 பேர் டிவைடட் பை ஆன செலவு எவ்வளோ? 100, 200 இஸ் ஈக்குவல் டு 50 ரூபா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே தான் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன், அவுட்புட்டு. க்யூனா என்னது? அவுட்புட். இந்த இடத்துல க்யூ என்பது அவுட்புட். ஃபார்முலா மட்டும் ஞாபகத்து வச்சுங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட்டு. அதுவே ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன வரும்? ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. குவான்டிட்டி மீன்ஸ் அவுட்புட்டு. அவுட்புட்னா என்னது? 1 kg ரைஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஆவரேஜாக எவ்வளோ செலவாகுது, அதை வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். கான்செப்டை கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்போது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அல்லது ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் காஸ்ட்டு அல்லது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். அதாவது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டு, இது ரெண்டுத்தையும் கூட்டி வரக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து ஆவரேஜ் காஸ்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு டேபிள் வச்சுருக்கேன், அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு முன்னால் மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் இஸ் அடிஷ்னல் காஸ்ட் இன்கர்டு ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 1 more unit ஆஃப் அவுட்புட். அதாவது ஒரு பஜ்ஜி போடுறேன், ஃபஸ்ட்டு ஒரு பஜ்ஜி போடுறதுக்கு 25 ரூபா வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். 2வது பஜ்ஜி போடும் பொழுது நான் ஒரு 40 ரூபா ஆகும். ஏன்? இந்த பஜ்ஜிக்கு நான் செய்யக்கூடிய எண்ணெயோட செலவு வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரே எண்ணெயில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2வது பஜ்ஜியும் போட்டிருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் வேரியபிள் காஸ்ட்டில் கொஞ்சம் 2வது பஜ்ஜி போடும் பொழுது எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ வேரியேஷன் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 15 ரூபா. இந்த 15 தான் இங்கே மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஸோ த அடிஷ்னல் காஸ்ட் இன்கர்ட் from the production of one more unit of output. So marginal cost is equal to change in the total cost divided by changes in the output. அப்படி இல்லைன்னா changes in the total cost divided by changes in the output. total variable cost கூட போடலாம் இந்த இடத்துல. The only part of total cost that increases with an additional unit of output is the variable cost. இதெல்லாம் அர்த்தம் வந்து பின்னால இருக்கு, நான் சொல்கிறேன். எம்சி கர்வ் இங்கே பாருங்கள், எம்சி கர்வ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு. மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இருக்கு பாருங்களா, அது வந்து ஆல்வேஸ் இன்டர்செக்ட்ஸ் த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அல்லது ஆவரேஜ் காஸ்ட்டை கட் பண்ணோம். எப்பயுமே என்ன பண்ணோம், அந்த கர்வ் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். இந்த இடத்துல வாங்க எக்ஸாம்பிள். இப்போது நான் ஒரு பஜ்ஜி கூட போடல இன்றைக்கி, ஆனால் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு நான் அந்த தள்ளுவண்டிக்கு செய்யக்கூடிய செலவு 50 ரூபா கண்டிப்பாக நான் செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி அந்த பல்புக்கு நான் செய்யக்கூடிய செலவு எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். இன்றைக்கி 50 ரூபானா நாளைக்கும் அதே 50 ரூபா, அடுத்த நாளைக்கு 50 ரூபா. இட் வாண்ட் வேரி அக்கார்டிங் டு த ப்ரொடக்ஷன். இங்கே அவுட்புட் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இருந்து ஃபிக்ஸ்டு, அதனால் எல்லா நாளைக்கும் 50 போட்டேன். 10 பஜ்ஜி போடும்பொழுதும் அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் 50 ரூபா தான். ஆனால் வேரியபிள் காஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு பஜ்ஜி கூட போடல, அப்போது வேரியபிள் காஸ்ட் நான் 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு பஜ்ஜி போடுறேன், அதுக்கு நான் செய்யக்கூடிய செலவு, ஃபஸ்ட்டு பஜ்ஜிக்கு நான் செய்யக்கூடிய செலவு 40 ரூபா. ரெண்டாவது பஜ்ஜி போடும் பொழுது 30 ரூபா. ரெண்டாவது பஜ்ஜி போடும் 30 ரூபா கூடி 70 ரூபா ஆகுது. மூணாவது பஜ்ஜி போடுறேன் 90 ரூபா ஆகுது. நாலாவது பஜ்ஜி 100. இது மாதிரி என்ன ஆகுது, ஒவ்வொரு பஜ்ஜியும் போடும் பொழுது வேரியபிள் காஸ்ட்டு வேரியேஷன் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேவா? ரைட். அப்போது டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னு சொல்ல, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ்ஸு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 50 + 0 என்னது 50, 50 + 40 என்னது 90, 50 + 70 120. ஸோ டோட்டல் காஸ்ட்டை பார்த்துட்டேன். மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னு சொன்னேன், ஒவ்வொரு அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட் எடுக்கும் பொழுதும் அதுக்கு நாம் செய்யக்கூடிய செலவு அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே எதுவுமே நான் வந்து அவுட்புட் எடுக்கல, ஆனால் ஃபஸ்ட்டு பஜ்ஜி நான் போடும் பொழுது எனக்கு ஆன செலவு எவ்வளோ, 40 ரூபா. ரெண்டாவது பஜ்ஜி நான் போடும் பொழுது எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவாச்சு, 30 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாச்சு. நான் மூணாவது பஜ்ஜி போடும் பொழுது இன்னும் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. நாலாவது பஜ்ஜி போடும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது. நான் அஞ்சாவது பஜ்ஜி போடும் பொழுது எனக்கு 20 ரூபா என்ன ஆகுது, அதிகமாக செலவாகுது. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. இதை சுற்றி வந்து படிக்கணும்னா நிறைய விஷயங்கள் படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாமே, இதை கொஷினில் கேட்பாங்களான்னு கிடையாது, பட் எனக்கு வந்து கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கூட சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் இதில் படிக்கிறதுக்கு இருக்குது. வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தேடி பாருங்கள், கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள், ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 50, அவுட்புட் என்னதுங்க 1, 50 டிவைடட் பை 1 என்னது 50. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ 50, அவுட்புட் இங்கே 2, 50 பை 2 எவ்வளோ 25. ஃபிக்ஸ்டு காஸ்ட் 50, அவுட்புட் என்னது 3, 16.7. பாருங்கள், ஒரு விஷயத்தை இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்வேஸ் டிக்ரீசஸ். பாருங்கள், ஒவ்வொரு பட்ஜெட் போடும் பொழுதும் அந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கான ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து வேரியேஷன் ஆகிக்கிட்டே போகுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், சேம் அதே தான். 40/1 40, 70/2 35, அதே மாதிரி போட்டுவாங்க. இந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை பொறுத்தவரை இனிஷியலாக என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இந்த பீரியடுக்கு அடுத்து 24க்கு அடுத்து மறுபடியும் என்ன ஆகுது, டிக்ரீஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் ஆவரேஜ் காஸ்ட்டும். ஆவரேஜ் காஸ்ட்டு இங்கே 90/1 90, 120 டிவைடட் பை 2 60. ஸோ இதுவும் இனிஷியலாக வந்து குறையுது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கிராஃபில் எடுத்து போடுறோம். அப்படின்னா எப்படி வரும், இப்படி வரும். இதுதான் ஆவரேஜ் வேரியபிள், இது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், இது மார்ஜினல் காஸ்ட்.
இந்த க்ரீன் கலரு ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், இந்த ரெட் கலரு ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். நான் என்ன சொன்னேன், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்வேஸ் டிக்ரீசஸ். இந்த 50 ரூபாயிலிருந்து எப்படி குறைச்சிக்கிட்டே போகுது பார்த்தீங்களா? ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்வேஸ் டிக்ரீசஸ். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இனிஷியலாக டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும். அடுத்தது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இனிஷியலாக டிக்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஆரம்பிக்கும். இந்த நான் கொடுத்த அதே வேல்யூக்கு நான் கிராஃப் போட்டேன்னா இப்படி தான் வரும். மார்ஜினல் காஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கட் பண்ணும். எந்தெந்த இதை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டையும் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்டையும் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், பார்க்குறவங்க பாருங்கள். அதை தான் இங்கே வந்து சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்வேஸ் டிக்ளைனிங் வித் த அவுட்புட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இனிஷியலி இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். ஆவரேஜ் டிக்ரீசிங் ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இன்க்ரீசஸ் தென் டிக்ரீசஸ். அப்போது எழுதி வச்சுக்கோங்க, ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் இல்லைன்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஏசின்னு சொன்னாலும் சரி, ஏடிசின்னு சொன்னாலும் சரி ஒன்று தான். Average fixed cost always decreases. Average variable cost increases and then decreases. Average total cost increases and decreases. இது மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டாலே போதுமானது. இவ்வளோ பெரிய வேர்ட்ஸ் தேவைப்படாது. அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு எல்லாமே முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்து லாங் ரன் காஸ்ட் வந்து நடத்துவோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி நம்மளுடைய கொரீஸை வந்து முன்வைக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 4000 ஹவர்ஸ் ரீச் ஆனால் தான் மானிட்டைசேஷனே எனேபிள் ஆகும். இட் நாட் எனேபிள். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரீச் ஆகும். ரீச் ஆகிற பட்சத்தில் எனக்கு இந்த வருஷம் தான் மானிட்டைசேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் த ஃபாஸ்ட் 1 year there was no monetization. இதுவே டிலே ஆச்சுன்னா வந்து வாட்ச் ஹவர்ஸ்க்கு வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ as well. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் wonderful support for me. So let's meet in yet another session. Thank you. Bye bye.